ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சரத்குமார், ராதிகா, வரலட்சுமி இணையும் பிறந்தநாள் பராசக்தி என்ற படத்தை இயக்கிய இயக்குனர் ஓம் விஜய் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் ஓம் வெள்ளிமலை. வெள்ளந்தி குணத்தை காட்டுகின்ற அப்பாவித்தனமான முகம் கொண்ட சூப்பர் குட் சுப்பிரமணி நாட்டு வைத்தியராக நடித்த இந்த படத்தில் கிராமத்து அப்பாவி பெண் போல நடித்து பிரபலமாக முயற்சித்த பிராப்ள நடிகைதான் இந்த அஞ்சு கிருஷ்ணா. நடிகை அஞ்சு கிருஷ்ணா குறித்து பாசிட்டிவாக இன்ட்ரோ கொடுக்க வேண்டும் என்றால் இவர் நடித்த படம், இவரை வைத்து இயக்கியவர், இவருடன் நடித்தவர்களை வைத்துத்தான் கூற வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தாலும் கூட உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவரது குற்ற பின்னணிகள் குறித்து கூறினால் உடனே தெரிந்துவிடும் என்கிறார்கள் காவல்துறையினர். கேரளாவைச் சேர்ந்த நடிகையான அஞ்சு கிருஷ்ணாவுக்கு சர்ச்சைகள், கைதுகள் புதிதல்ல. எத்தனை முறை கைது செய்யப்பட்டாலும் ஃபீலிங்ஸ் இல்லாத புதிய பறவையாய் மீண்டும் மீண்டும் குற்றங்களில் ஈடுபட்டு கைதாகக்கூடியவர்தான் நடிகை அஞ்சு கிருஷ்ணா. ஏற்கனவே கேரளாவில் கைதாகி கண்டமானது போதாது என நினைத்த அஞ்சு கிருஷ்ணா தமிழ்நாட்டிற்கு வந்து மீண்டும் கைதாகி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அத்தோடு மீண்டும் இவர் பெயர் கொண்ட அஞ்சு கிருஷ்ணா என்ற இன்னொரு நடிகையையும் சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறார் என இணையத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆன்டி நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் எனப்படும் போதைப்பொருள் தடுப்பு புலனாய்வு பிரிவின் சவுத் டீம் இன்ஸ்பெக்டர் ஜானி செல்லப்பாவிற்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதாவது, சென்னை வளசரவாக்கத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின்படி விக்னேஸ்வரன் என்ற வாலிபரை கைது செய்து விசாரணை செய்த போது அவரிடம் மெத்தம்பெட்டமைன் எனப்படும் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. போதைப் பொருளை வெங்கடேஷ்குமார் என்பவர் கொடுத்ததாக தெரிவித்ததன் பேரில் வெங்கடேஷ்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததில் திரைப்பட நடிகையும் கதாநாயகியுமான அஞ்சு கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். அதேபோல திரைப்பட துணை நடிகை வின்சி என்கிற நிவேதாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 நடிகைகள் உட்பட சென்னை நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த பரந்தாமன் என்பவரின் மகனும், சினிமாவில் இசைத்துறையில் உள்ள விக்னேஸ்வரன், கோவூரைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரின் மகனும், இன்டீரியல் ஒர்க்கில் ஈடுபடும் வெங்கடேஷ்குமார், கோவூர் கண்ணனின் மகனும், தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கார்த்திக் ராஜா, காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த முருகனின் மகனும் மெட்ரோ கார் டிரைவருமான யஷ்வந்த், மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த நடராஜனின் மகன் ஸ்ரீராம், கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த அப்துல் காதரின் மகன் அல்விபின் ஷா ஆகிய 7 பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் மெத்தம்பெட்டமைன் 6 கிராம், ஓஜி எனப்படும் வீரியமிக்க கஞ்சா 7 கிராம், கஞ்சா 15 கிராம், கஞ்சா ஸ்மோக்கிங் பேங்க், 6 ஐபோன்கள் மற்றும் 9 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. சமீபத்தில் போதைப் பொருள் வழக்கில் சிக்கி சர்ச்சைக்குள்ளான கேரள நடிகர் ஷைன்டாம் சாக்கோவின் தோழிதான் இந்த நடிகை அஞ்சு கிருஷ்ணா. கடந்த 2023 மார்ச் மாதம் கேரள மாநிலம் கொச்சி இடப்பள்ளி பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு MMDA எனப்படும் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த வீட்டில் தங்கியிருந்த நாடக நடிகையாக இருந்த அஞ்சு கிருஷ்ணாவை கைது செய்தனர். விசாரணையில் ஏற்கனவே திருமணமான காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த சமீர் என்பவருடன் அஞ்சு கிருஷ்ணா வசித்து வந்தது தெரிய வந்தது. அஞ்சு கிருஷ்ணா தங்கியிருந்த அறையில் 52 கிராம் எடையுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அஞ்சு கிருஷ்ணாவை சிறையில் அடைத்தனர். அப்போது அதே கேரளாவைச் சேர்ந்த மற்றொரு நடிகை அஞ்சு கிருஷ்ணாவுக்கும் இது நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதாவது, இருவரும் ஒரே பெயர் கொண்ட நடிகைகள் என்பதால் போதைப் பொருள் வழக்கில் கைதான அஞ்சு கிருஷ்ணாவுக்கு பதில் மற்றொரு நடிகையான அஞ்சு கிருஷ்ணாவை சமூக ஊடகங்களில் டேக் செய்ததால் அப்போதே மன உளைச்சலில் விளக்கமளித்துள்ளார் மற்றொரு நடிகை அஞ்சு கிருஷ்ணா. தயவு செய்து என்னை டேக் செய்யாதீர்கள், டேக்குகள் அகற்றப்படாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அஞ்சு கிருஷ்ணா கூறியிருந்தார். இதுகுறித்து 2023 மார்ச் மாதம் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட அறிவிப்பில் அஞ்சு கிருஷ்ணா என்கிற நடிகை கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்தன. ஆனால் அது நான் அல்ல. பிரச்சனைக்கு ஒரே பெயரே காரணம்.
குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் எனக்கும் ஒரே பெயர். குற்றவாளிகளை டாக் செய்வதற்கு பதிலாக ஊடகங்கள் என்னை டாக் செய்கின்றன. இது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நகைச்சுவை அல்ல. இது போன்ற டாக்குகளை நீக்கி குழப்பத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையெனில் நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றதோடு அஞ்சு கிருஷ்ணா என்ற தனது பெயரை அஞ்சு கிருஷ்ணா அசோக் என குறிப்பிட ஆரம்பித்துள்ளார். ஜிபு ஜேக்கப் இயக்கிய ஆதிராத்திரி படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை அஞ்சு கிருஷ்ணா அசோக். இவர் பிரதிபூவன் கோழி, கொஞ்சல்டோ, ரமேஷ் மற்றும் சுமேஷ் மற்றும் கைபுல்லா போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார். ஆனால் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய அஞ்சு கிருஷ்ணா நடித்த ஓம் வெள்ளிமலை படம் குறித்து கூகுளில் தேடினால் கதாபாத்திரங்கள் பட்டியலில் நடிகர் சூப்பர் குட் சுப்பிரமணிக்கு அடுத்து போதைப்பொருள் புகழ் நடிகை அஞ்சு கிருஷ்ணாவின் போட்டோவுக்கு பதில் நடிகை அஞ்சு கிருஷ்ணா அசோக் புகைப்படம் வருவதால் இந்த குழப்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே கவனமாக கையாள வேண்டும் எனவும் இணையத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் கைதான ஓம் வெள்ளிமலை பட நாயகி அஞ்சு கிருஷ்ணா எப்படி சிறை தண்டனையிலிருந்து தப்பித்தார்? அவர் மீது கேரள போலீசார் முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்காதது ஏன்? இந்த முறையாவது சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர் மூலமாக விற்கப்படும் போதைப்பொருள் விற்பனை தடுக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.